வாழ்வை வாழவே வாழ்வை வாழவே. தமிழகத்தில் உள்ள அரசு பல்கலைக்கழகங்கள் முன் எப்போதும் இல்லாத வகையில் ஒரு மிகப்பெரிய நிர்வாக மற்றும் கல்வி சரிவை சந்தித்து வருவதாக அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி கவலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமிழக முதல்வருக்கு அவர் அனுப்பியுள்ள அவசர கடிதத்தில் தமிழக உயர்கல்வித்துறையை பாதுகாக்க உடனடி தலையீடு அவசியம் என்று வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 14க்கும் மேற்பட்ட மாநில பல்கலைக்கழகங்கள் நீண்ட காலமாக துணைவேந்தர்கள் இல்லாமல் செயல்பட்டு வருவதாகவும் பல பல்கலைக்கழகங்களில் நிரந்தர பதிவாளர்கள் மற்றும் நிதி அலுவலர்கள் இல்லாதது அன்றாட நிர்வாகத்தையும் நிதி முடிவுகளையும் கடுமையாக பாதித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்காலிக ஏற்பாடுகளின் மூலம் பல்கலைக்கழகங்கள் காலவரையின்றி இயக்கப்படுவது நிறுவனத்தின் நம்பகத்தன்மையை தவிர்த்துவிடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். பல்கலைக்கழகங்களின் கல்வி சூழல் குறித்து கடிதத்தில் விவரித்துள்ள பாலகுருசாமி, பல ஆண்டுகளாக புதிய விரிவுரையாளர்கள் நியமிக்கப்படாததாலும் பதவி உயர்வுகள் வழங்கப்படாததாலும் ஆசிரியர்கள் பெரும் மனச்சோர்வு அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனால் திறமையான இளம் அறிஞர்கள் மற்றும் மாநிலங்களுக்கும் நாடுகளுக்கும் இடம்பெயர்ந்து வருவதாக குறிப்பிட்டுள்ள அவர், பல்கலைக்கழகங்களுக்கு போதிய நிதி ஒதுக்கப்படாததால் பேராசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் சரியான நேரத்தில் வழங்கப்படுவது இல்லை என்று தெரிவித்துள்ளார். மேலும் காலியாக உள்ள துணைவேந்தர் மற்றும் இதர உயர் பதவிகளை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்றும் ஆராய்ச்சி கட்டமைப்புகளில் முதலீடு செய்து பல்கலைக்கழகங்களின் இழந்த பெருமையை மீட்டெடுக்க வேண்டும் என்றும் அவர் முதல்வரை கேட்டுக்கொண்டுள்ளார்.